5 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கிட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துரும். 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். வெங்காயத்து கூட வெங்காய பக்கோடாவை பொரிச்சு எடுத்துருவோம். கலரும் மாறிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். நல்ல கிறிஸ்பி அண்டு கிரன்ச்சியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய பக்கோடா பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 5 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கிட்டு அதை தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்து கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 தண்டு கருவேப்பிலைகள் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக இஞ்சி பூண்டு வந்து நச்சும் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். கூடவே வெங்காயம் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான மாவு சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது. கூடவே நம்ம செய்கிற வெங்காய பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம நம்ம வெங்காயத்து கூட கலந்துடலாம். பாருங்க, நமக்கு மாவு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு இன்னும் மாவு வந்து இதில் ஒட்டி பிடிக்கல. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிற போகிறோம். லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம மறுபடியும் பிசைகிறோம். மாவு இருக்கிற மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். அதே போல் நம்ம இப்போ எடுத்து போடுறோம் அப்படின்னா வந்து பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தனித்தனியாக அப்படி எடுத்து போட வரணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். பக்கத்தில் வந்து எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இப்போ நம்ம அதில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு வெங்காயத்தை எடுத்து போட்டு பார்க்கலாம். பாருங்க, மேலே வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுருவோம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கணும். நல்லா ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமாக நமக்கு சாயங்காலத்துக்கு ஒரு சாயா கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு வெங்காயம் கூட உதிரல பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம்ல, என்ன சூடாயிடுச்சா இல்லைன்னு, அது மட்டும்தாங்க வெளியில் வந்திருக்கு. மற்றபடி ஒரு வெங்காயம் கூட நம்ம போட்ட அந்த குட்டி குட்டி பால்ஸ்லேருந்து வெளியில் வரல. நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு கலரும் மாறிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகிடும். இதே போல் மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் நம்ம வெங்காய பக்கோடாவாக பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்க, நம்ம இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம வெங்காய பக்கோடாவாக பொரிச்சு எடுத்துட்டோம். எவ்வளவு கலகலன்னு இருக்குன்னு பாருங்க. நல்லா கிறிஸ்பி அண்டு கிரன்ச்சியாக இருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கிரன்ச்சியாக இருக்குங்க. உள்ள நல்லா மாவு வெந்துட்டு உள்ள சாஃப்டாக இருக்கு. இது வந்து ஈவினிங் டைம் வந்து ஒரு காஃபியோ ஒரு சாயாவோ அது கூட வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
பேக்கரிகளில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வெங்காய பக்கோடா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க இது. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்க, நிறைய முருணும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த ஈவினிங் ஸ்நாக் வெங்காய பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.